அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிதி கணக்கியல்ல மிக முக்கியமான கணக்கு பேரேட்டு கணக்கு, குறிப்பேடு இதெல்லாம் போடணும்னா ஃபஸ்ட்டு கணக்குன்னு நமக்கு என்னன்னு தெரியணும். கணக்கில் நம்ம எந்த வகையான கணக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் அதனுடைய வகைப்பாடுகள் தெரியணும். ஓகே, கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து இரட்டை பதிவு முறையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இரட்டை பதிவு முறைனா ஒரு செலவு செய்கிறோன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான வரவு. ஓகே, ஒரு 5 ரூபா கொடுத்து பேனா வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைக்காரங்கிட்ட பேனா வாங்குகிறோம், நம்ம 5 ரூபா கொடுக்குறோம். ஓகேங்களா, இதுதான் இரட்டை பதிவு முறை. பொருள் உள்ளே வருது, பணம் வெளியில் போகுது. ஓகேங்களா, இந்த இரட்டை பதிவு முறைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில கோல்டன் ரூல்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஆளை சார்ந்தும் இருக்குது, பொருளை சார்ந்தும் இருக்குது. இதில் நிறைய விஷயம் இருக்குது, வாங்க பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கணக்கை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆள் சார் கணக்கு, இன்னொன்று வந்து ஆள் சாரா கணக்கு. ஆள் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து மனுஷங்களையும் இந்த ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிற தொண்டு நிறுவனம், அதாவது வந்து இறுதியாக அந்த பயன் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு தான் போகும். இதுதான் ஆள் சார் கணக்கு. ஆள் சாரா கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மனிதர்களே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, வாங்க பார்ப்போம். ஆள் சாரில் மொத்தம் 3 விதம் இருக்குது. தனிநபர் இருக்குது, சட்டமுறை ஆள் சார் இருக்குது, பிரதிநிதித்துவம் இருக்குது. ஓகே, இதே ஆள் சாரால யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயரளவு கணக்கு இருக்குது, சொத்து கணக்கு இருக்குது. ஓகே, சொத்து கணக்கு இன்னும் ஃபர்தராக 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. புலனாகும் சொத்துக்கள், இன்னொன்று வந்து புலனாகாத சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுத்தையும் கிளியராக பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆள் சார் கணக்குன்னா என்ன சொன்னோம், ஃபுல்லாக கடைசி யூசர் வந்து மனுஷனாக இருப்பான் அப்படின்றது தான் வந்து ஆள் சார் கணக்கு. இதில் தனிநபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாபு கணக்கு அப்படின்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. அது வந்து பாபுன்றது யார், ஒரு மனிதர். அதே மாதிரி முருகன் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன்றது யாருன்னா ஒரு மனிதர். இதுதான் வந்து தனிநபர் கணக்கு. இதே சட்டமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையான நபர். ஓகே, செயற்கை சார்ந்த நபர். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வணிக நிறுவனம், தொண்டு நிறுவனம், வங்கி, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நான் வந்து வங்கியில் ஒருத்தருக்கு காசு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வங்கிக்கு காசு போடுறேன் கிடையாது, ஏதோ ஒரு நபருக்கு வங்கி மூலமாக காசு செலுத்துகிறேன். வங்கி அப்படின்றது வந்து அங்கே வந்து ஒரு ஆள் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதிநிதித்துவ கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு குழுவாக இருக்கிறது, இயற்கையாகவும் செயற்கைத்தன்மையுடைய ஒரு குழு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இருக்குது. கொடுபட வேண்டிய சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து கொடுக்க போகிறோம், யாரோ ஒரு நபருக்கு தான் கொடுக்க போகிறோம். அதாவது வந்து அது பர்டிகுலராக எந்த நபர், ராமு சோமு அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம், அதை தான் கொடுபட வேண்டிய சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஆள் சாரா கணக்கு வாங்க பார்ப்போம். ஆள் சாரா கணக்கில் 2 கணக்கு இருக்குது. ஒன்று பெயரளவு கணக்கு, இன்னொன்று வந்து சொத்து கணக்கு. சொத்து கணக்கு அப்படின்னு தெரியும். சொத்து கணக்குனா என்ன, புலனாகும் சொத்துக்கள், புலனாகா சொத்துக்கள். புலனாகும் சொத்துக்கள்னால் என்ன, பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், அந்த சொத்து இருக்குது அப்படின்னு தொட்டு பார்க்க முடியும். புலனாகாத சொத்துக்கள் தொட முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்குன்ட்டு ஒரு தொகை மதிப்பு இருக்குது. ஓகேவா, புலனாகும் சொத்துக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கட்டிடம், இயந்திரம், அறைகலன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புலனாகும் சொத்துக்கள், தொடலாம். இது பாருங்கள், இது சொத்து இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து புலனாகும் சொத்து. புலனாகா சொத்து பதிப்புரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு புக்கை ஒரு ஆத்தர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து பதிப்புரிமை எடுத்து வச்சுருக்கலாம். அந்த எடுத்து வச்ச பதிப்புரிமையை தாண்டி அந்த புக்கை யாருன்னா அப்படி ஜெராக்ஸ் எடுத்து விற்கிறதோ இல்லை அதே மாதிரி பதிப்பித்து விற்கிறதோ அது வந்து ஒரு அஃபென்ஸ். ஓகே, அதுக்கு வந்து அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் நபர் வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடலாம். ஏன்னா அவங்க வந்து பதிப்புரிமை பெற்று வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் நற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பர்ட்டிக்குன்னு ஒரு குட்வில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆவின் பால்கோவான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆவின்ன்ற ஒரு வேல்யூ, அந்த பேருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, வேறு யாரும் பால்கோவா போட்டு ஆவின்னு போட்டு விற்க முடியாது. அந்த ஆவின்ன்றது அவங்க வந்து நற்பெயர் குட்வில் எடுத்து வச்சுருப்பாங்க, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். வேறு யாரும் அந்த பேரை வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த பேரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக அந்த ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பீப்புள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பெயரளவு கணக்கு, இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஒரு வணிகத்தில் செலவு நடக்குது, நட்டம் நடக்குது, லாபம் வரும், வருமானம் வரும், இது எல்லாத்தையும் சார்ந்தது தான் இந்த பெயரளவு கணக்கு. இது கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சம்பளம், கூலி, வாடகை, வட்டி, வருமானம், இது எல்லாமே ஒரு தற்காலிக கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து வியாபாரத்தில் டைரெக்டாக இப்போ நம்ம போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், ஓகேங்களா? அந்த பொருளை வந்து கொள்முதல் பண்ணிட்டு வரோம், ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு விற்பனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து நேரடியாக வரும். ஆனால் அந்த கொள்முதல் பண்ணுறதுக்கு தேவையான நிர்வாக செலவுகள்லாம் இருக்கு இல்லையா? அதை வந்து வண்டி வாடகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏற்றிட்டு வர செலவு, இதெல்லாம் வந்து என்ன பார்த்திங்கன்னா மறைமுகமானது. இதெல்லாம் வந்து லாப நட்ட கணக்கில் வரும். இந்த 2 விஷயத்தையும் வந்து நீங்கள் சம்ஸ் போடுறப்போ இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் ஒரு சில எடுத்துக்காட்டுலாம் சொல்கிறாங்க, ஓகேவா? முதல் அப்படின்றது வந்து ஆள்சார் கணக்கு. எப்படி சார் முதல்ன்றது ஆள்சார் கணக்காகும்? முதல்ன்றது சொத்து தானே, காசு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க, அப்படி கிடையாது. முதல்ன்றது ஏதோ ஒரு நபர் வந்து அந்த தொழிலை வந்து தொடங்கிறதுக்காக போட்டது தான். ஸோ அது வந்து ஒரு ஆள்சார் கணக்கு. கட்டிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும், அதனால அது வந்து சொத்து கணக்கு. உள் ஏற்றல் செலவு கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டி வாடகையை தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு செலவு தான், வணிகத்தில் நமக்கு ஒரு செலவு, அதனால் இது வந்து ஒரு பெயரளவு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொக்கம் அப்படின்றது ஒரு சொத்து கணக்கு. தள்ளுபடி பெற்றது, அதுதான் அனைத்து வருமானம், அதான் வருமானம், ஆதாயம், செலவு, நட்டம், இது எல்லாமே என்னென்னு படித்தோம், பெயரளவு கணக்கு. தள்ளுபடி பெற்றது அது வந்து பெயரளவு கணக்கு. தள்ளுபடி கொடுத்தது அதுவும் பெயரளவு கணக்கு தான். அதுக்கப்புறம் வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசு போடுறது யாருக்கு போகுது, ஃபைனலாக ஒரு ஆள் போகுது, வங்கி அப்படின்றது வந்து ஒரு பெயரளவு கணக்கு. வங்கின்றது ஒரு ஆள்சார் கணக்கு. கொள்முதல், விற்பனை, இதெல்லாம் நேரடியானதுன்னு படித்தோமா, இதுவும் வந்து ஒரு பேரளவு கணக்கு அப்படின்னு சொல்லி வரும். சந்துரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுது, பேர் வந்தாலே என்னது, அது டேரக்டாக ஆள்சார் கணக்கு. கொடுப்பட வேண்டிய கூலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதிநிதி, ஏதாவது ஒரு மனுஷனுக்கு சம்பளம் தான் கொடுக்கணும், ஆனால் ஒரு மனிதனுக்கு தான் தரப்போகிறோம், அது வந்து ஆள்சார் கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொன்னான விதிகள் அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் இருக்குது. இந்த கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சம்மை போட முடியும், ஓகேங்களா? ஆள்சார் கணக்கு. பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வருது, ஓகேவா? நான் அதை எடுத்துகிட்டு போய் வங்கியில் போடுறேன் அப்படின்னா வங்கி கணக்கு பற்று, என்னுடைய கணக்கு வரவு, ஓகேவா? இதுதான் பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவு செய்க. இதில் வந்து வங்கின்றதும் ஆள்சார் கணக்கு. இப்போ வந்து என் கணக்கு வந்து முருகன் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், நானும் வந்து ஒரு ஆள், ஓகேவா? எனதும் வந்து ஒரு ஆள்சார் கணக்கு. இதே சொத்து கணக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ன்றது வந்து அந்த சொத்து உள்ளே வருவதை பற்று செய்க. என் கையில் வந்து பணம் போகுது, வெளி செல்வதை வரவு செய்க. சொத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா கணினி உள்ளே வருது, கணினி கணக்கு பற்று. பணம் வெளில போகுது, ரொக்க கணக்கு வரவு அப்படின்னு சொல்லுவோம். பெயரளவு கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய்க, அனைத்து வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய்க. இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட், ஓகேவா? இதில் வந்து ரெண்டுமே ஆளாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, நிறைய விஷயம் வரும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயரளவு கணக்கு மட்டும்தான். நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸில் போட்டோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த கோல்டன் ரூல்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பேரளவு கணக்கு, லாப நட்ட கணக்கு, இது எல்லாம் என்னன்றது தெளிவாக ஒரு டைம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இல்லை வெறும் தியரி வைஸே பார்த்துக்கலாம் அப்படின்னா தியரி வைஸே பார்த்துக்கலாம், இல்லை சம்ஸ் போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக சம்ஸ் போடுவோம். தேங்க்யூ.